தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு. தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு. தமிழழகு தமிழ் பழகு தமிழாய்ந்து தமிழாய் தமிழ் பழகு. உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். அனைத்திந்திய தமிழ்ச்சங்கம் இந்திய சுதந்திர திருநாளை போற்றும் வகையில் ஆனந்த சுதந்திரம் அடைந்துவிட்டோம் என்ற தலைப்பில் அமைந்த கவியரங்கத்தை அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் சொல்லி செல்வர் கலைமாமணி ஐயா ஆவணிக்குமார் அவர்கள் தலைமையில் நடத்தியது. இந்த நிகழ்ச்சியின் 3 பாகங்கள் கழக முரசு தமிழ்காட்சி ஊடகத்தில் ஒளிபரப்பு செய்யப்பட்டன. இந்நிகழ்ச்சியின் 4வது பாகத்தை இந்த காணொளியில் கண்டு மகிழலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். சிவகாசியிலிருந்து முனைவர் சு. முத்து அவர்கள். இவர் பறக்கும் கவிஞர். சொற்கள் மட்டுமல்ல, இவரும் பறந்து கொண்டே இருப்பார். இவர் சொற்கள் நடனமிடும், இவரும் அதற்கு உடன்படுவார். கவிதைகளால் நடனம் நடத்துகின்ற முனைவர் சு. முத்து அவர்களை கவிதை வழங்க அழைக்கிறேன். அன்னை தமிழே, அறமளத்த செந்தமிழை உனை நான் வணங்குகிறேன், உலகெல்லாம் வாழியவை என அன்னை தமிழை வணங்கி, தலைமை என்றால் தலைமைதான், தலைமைக்கேற்ற துடிப்புத்தான், துடிப்புக்கேற்ற செயல்பாடுதான், செயல்பாடுக்கு ஏற்ற சிந்தனை தான், இவ்வளவு ஒருங்கே நிறைய பெற்ற நம்மளுடைய நிகழ்விற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கலைமாமணி ஐயா ஆவடிக்குமார் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொண்டு, இந்நிகழ்விற்கு வரவேற்புரை ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆற்றிய அன்பு என்னும் விதவிதத்து, இன்பம் என்னும் நீர்ப்பாய்ச்சி, நேசம் என்னும் கொடி படர்ந்து, கருணை என்னும் காய்காய்த்து, பாசம் என்னும் பழம்பழுத்து, இவை 5 குணங்களும் பொருந்திய கவிமாமணி அன்பு சகோதரி விஜயலட்சுமி துணைத் தலைவர் அனைத்திந்திய தமிழ் சங்கம் அன்னார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை கூறி, இன்றைக்கு வாழ்த்துரை வழங்கிய நாலு வாழ நீ விரும்பு, நாட்டில் நீ ஒரு செங்கரும்பு, எண்ணி துணிந்துக்கு செயலாற்றி எவருக்கும் ஒரு தேனூற்றாக இருக்கக்கூடிய நம்மளுடைய அன்பு சகோதரி கவிமாமணி சுப்புலட்சுமி ஆறுமுகம் துணைத் தலைவர், அம்மா தமிழ் பீடம், அனைத்திந்திய தமிழ் சங்கத்தினர் அவர்களுக்கு வணக்கங்களை கூறி, அன்பின் அருளரசு, என் மனதின் தவையறை, ஆண்டவன் அருள்மகன், ஆனந்த இன்முகம் கவிமாமணி வளர்மதி செல்வி, கள்ளக்குறிச்சி மாவட்ட துணைத் தலைவர், அனைத்திந்திய தமிழ் சங்கம் அன்னார் அவர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை கூறி, ஒருங்கிணைப்பாளராக வைத்திருக்கக்கூடிய எனது அருமை சகோதரி, அன்பு பண்பு பாசம் நேசம் எல்லாம் ஒருங்கிணை நிறைய பெற்ற திருமதி மணிமேகலை, இயக்குனர், தமிழ் திறன் ஆய்வு நடுவர், மதுரை அன்னார் அவர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் கவி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தாய் தமிழுக்கு, உயிர் தமிழுக்கு, ஆதி தமிழுக்கு, அந்த தமிழுக்கு, தமிழுக்கு தமிழால் கவி படைக்கும் கவிஞர் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை கூறி, என்னுடைய கவியை நான் படைக்கின்றேன். ஆம், ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் கவியரங்கம். அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கி கொண்டு, ஆங்கிலேய அரக்கர்கள் வீழ்ந்தார்களே, பாரத பூமி விடுதலையானதே, காடான பாரதம் பூத்து குலுங்கும் பூஞ்சோலையானதே, அடிமைத்தனம் போய் சுதந்திரத்தனமானதே, பறிக்கப்பட்ட உரிமைகள் மீண்டெழுந்து உடைமைகளை ஆனதே, இருளாய் இருந்த இந்தியா இன்று ஒளியாய் சொடிக்குதே, ஒன்றுபட்ட மக்கள் ஒற்றுமையுடன் வாழ்கின்றனரே, உரிமைகள் பறிக்கப்பட்டது, உடைமைகள் சுரண்டப்பட்டது போய் இன்று மீண்டெழுந்து உரிமையும் உடைமையும் தனதுயிரானதே,
யாருக்கும் நாம் அடிமை இல்லை. சுதந்திரம் அடைந்து விட்டோம். யாருக்கும் பயமும் இல்லை. பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகமானதே. பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகமானதே. வறுமைகள் நீங்கி வளமைகள் பெருகட்டுமே. விஞ்ஞானம் செழிக்கட்டும், வேளாண்மை உயரட்டுமே. ஒளிமயமான பாரதம் என உலகத்தார் போற்றட்டுமே. நாடு செழிக்கட்டுமே, நல்ல மழை பெய்யட்டுமே. மனமகிழ்ச்சி கொள்வோம், மன நிறைவடைவோம். ஒற்றுமையே உயர்ந்ததுவே, சாதி பேதம் இல்லையே. வறுமை வராதே, நோய் நொடி நெருங்காதே. பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம். நம் நாடு மொழி இனம் வேற்றுமை இன்றியே ஒற்றுமை காண்போமே. சுதந்திரம் அடைந்ததை உடம்புக்கு உயிர் போல், விழிக்கு ஒளி போல், உயிர் வாழ மூச்சு போல், இருளை நீக்கும் ஒளி போல், இந்துக்களுக்கு பகவத்கீதை போல், கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் போல், இஸ்லாமியர்களுக்கு குர்ஆன் போல் அடைந்த சுதந்திரம் உயிரினும் மேலே. விடுதலை போராட்ட வீரர்கள் வழி நடப்போம். விடுதலை போராட்ட வீரர்கள் வழி நடப்போம். அடைந்த சுதந்திரத்தை மறவாது காப்போம். ஒற்றுமையாய் வாழ்வோமே, ஆனந்த சுதந்திர நாட்டினிலே. ஒற்றுமையாய் வாழ்வோமே, ஆனந்த சுதந்திர நாட்டினிலே. வந்தே மாதரம் என்று முழங்கி கரையில்லா கல்வி கற்று உயிரென ஒழுக்கம் சிறந்து அகிலம் உயர அறிவியல் அறிந்து அன்னை தமிழை அளவில்லா கற்று, அன்னை தமிழை அளவில்லா கற்று உலகம் உயர உளவை உயர்த்தி, உலகம் உயர உளவை உயர்த்தி ஆனந்த சுதந்திர கவியரங்கில் உறுதிமொழி ஏற்போமே. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். வலிமை மிக்க இளைஞர்கள் கொண்டு, வலிமை மிக்க இளைஞர்கள் கொண்டு, அனுபவமிக்க முதியவர்கள் துணை கொண்டு அகிலம் ஆளட்டுமே, அகிலம் ஆளட்டுமே. ஆனந்த சுதந்திரம் அடைந்தோம் என்று நாடென செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பாமல், நாட்டுக்கு நாம் என்ன செய்தோம் என்று நினைத்து ஆனந்த சுதந்திர அடைந்த நாளே இந்நன்னாளில் அனைவரும் ஆனந்தமாய் வாழ்வோமே. வாழ்க, வளர்க, வளம் பெறுக, தமிழ் போல் தலைத்துவங்குக. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி ஜெய்ஹிந்த். நாம் இந்தியர்கள். நன்றி, வணக்கம். அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் பிரச்சார செயலாளர், பல்வேறு தமிழ் அமைப்புகளோடு இணக்கமாக இருந்து நிறைவாக தமிழ் பணி செய்து கொண்டிருப்பவர், தமிழ்நாடு அரசின் தூய தமிழ் பற்றாளர் விருது, நல்லாசிரியர் விருது என்று ஆசிரிய பணியிலும் தமிழ் பணிகளும் தலையாய விருதுகளை தொடர்ச்சியாக பெற்று வருபவர், அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் அனைத்து பணிகளிலும் முன்னெடுத்து நிகழ்த்துபவர், சிறந்த ஆய்வறிஞர், தன்னுடைய ஆய்வுகளை நிலைப்படுத்துவதற்காக முனைவர் பட்டம் பெற்று சிறந்திருப்பவர், தன்னுடைய கருத்துக்களை சிறப்பாக எடுத்து வைப்பதோடு திருக்குறளுக்கு அதிகம் பேர் விளக்க உரை எழுதியிருக்கிறார்கள், தெளிவுரை எழுதியிருக்கிறார்கள், பதவுரை எழுதியிருப்பார்கள். ஆனால் இவர் திருக்குறளுக்கு ஆங்கிலத்திலும் தமிழிலும் விளக்க உரை எழுதி ஒரு சிறப்பு செய்திருப்பவர். இப்படி பல திறமைகளும் ஆற்றலும் தமிழ் உணர்வும் ஆசிரிய பணியும் என்று தான் எடுத்த பணிகளிலெல்லாம் தனக்கு நிகரில்லை என்று தன்னுடைய பணிகளால் பெருமை பெற்று திகழ்கின்ற அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் பிரச்சார செயலாளர் அருமை சகோதரர் சாமா மாசிலாமணி அவர்களை கவிதை வழங்க அழைக்கிறேன். அன்னை தமிழுக்கும் அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் தலைவர் சொல்லின் செல்வர் கலைமாமணி ஆவடி குமார் ஐயா அவர்களுக்கும்
அரங்கில் நிறைந்திருக்கும் சான்றோர்களுக்கும் எனது முதல் வணக்கம். 78வது சுதந்திர தினத்தில் 78வது கவியரங்கமாக அமைத்து 78 ஆளுமைகளை கொண்டு ஒரு கவியரங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு உயரிய சிந்தனையோடு செயல்பட்ட ஒருங்கிணைப்பாளர்களான அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவர் கவிமாமணி டி. விஜயலட்சுமி அம்மா அவர்களுக்கும், அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் கள்ளக்குறிச்சி மாவட்ட துணைத் தலைவர் கலைமாமணி கு. வளர்மதி செல்வி அம்மையார் அவர்களுக்கும், தமிழ் திறனாய்வு நடுவம் இயக்குனர் முனைவர் தா. மணிமேகலா அம்மையார் அவர்களுக்கும் எனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்வை செம்மையாகவும் சீர்மையாகவும் அமைந்திட உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய தமிழ் சங்கத்தின் பொதுச் செயலாளர், உயர்நீதிமன்ற உறுதிமொழி ஆணையர் நிறைமதி அம்மா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து இந்திய தமிழ் சங்கமானது பொதுவாக தமிழ் சான்றோர்களையும் விடுதலைக்கு வித்திட்ட வீரர்களையும் மற்றும் பிற தமிழுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் உழைத்திட்ட சான்றோர்களையும் மதித்து அவர்களை தியாகத்தை போற்றும் விதமாக தொடர்ந்து விழாக்களை எடுத்து வருகின்ற ஒரு அமைப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று நாம் இந்த சிறப்பான ஒரு அமர்வில் நாம் எல்லாம் பங்கு கொண்டிருப்பது அனைவருக்கும் பெருமையும் மகிழ்ச்சியும். அந்த அமர்வில் எனது கவிதையை வாசிக்கிறேன். அடிமை தலையை அறுத்தெறிந்த ஆனந்த சுதந்திரம், அறவழியில் போராடி பெற்றெடுத்த சுதந்திரம், அல்லும் பகலும் போராடி வென்றெடுத்த சுதந்திரம், அந்நியரை அலறவிட்டு விரட்டியடித்த சுதந்திரம், அடிமேலே அடி வாங்கி நின்றெடுத்த சுதந்திரம், அடிபட்டு விடிபட்டு வென்றெடுத்த சுதந்திரம், அனைவரின் தியாகத்தால் பெற்றெடுத்த சுதந்திரம், அறப்போரால் அதிர வைத்து வென்றெடுத்த சுதந்திரம், ஆங்கிலேயர் ஆட்சிதனை அகற்றிவிட்ட சுதந்திரம், ஆணவத்தை அதிகாரத்தை தகர்த்தெறிந்த சுதந்திரம், ஆணும் பெண்ணும் இணைந்து பேறு பெற்ற சுதந்திரம், ஆற்றல் மிகு தலைவர்கள் வென்றெடுத்த சுதந்திரம், இல்லோரும் உள்ளோரும் சேர்த்து பெற்ற சுதந்திரம், இல்லறத்தை தியாகம் செய்து பெற்றெடுத்த சுதந்திரம், இடிபோன்று இடித்துரைத்து வென்றிட்ட சுதந்திரம், இன்றைய தலைமுறைக்கு உரிமை தந்த சுதந்திரம், வீரபாண்டிய கட்டபொம்மன் வித்திட்ட சுதந்திரம், வீரம் தெரிந்த வீரமரவர் தியாகம் தான் சுதந்திரம், வீறு கொண்டு எழுச்சியுடன் பெற்றெடுத்த சுதந்திரம், வேணையர்கள் ஆதிக்கத்தை முடக்கி பெற்ற சுதந்திரம், அள்ளலுற்று துயரமுற்று வென்றெடுத்த சுதந்திரம், அயராது கொடிகாத்த குமரன் பெற்ற சுதந்திரம், அனைவருக்கும் உரிமைதனை கொடுத்திட்ட சுதந்திரம், அகவை 78 கண்டிட்ட ஆனந்த சுதந்திரம். நல்வாய் பெற்று நன்றி, வணக்கம் ஐயா. சுவையாக எடுத்து சொல்லி நீண்ட பட்டியலை நிலையான சுதந்திரத்தை நாம் பெற்றதற்கு விளையாக தங்கள் தேக்குமர தேகங்களை இன்னுயிரை ஈர்த்த தியாக நெஞ்சங்களை நினைவு கூர்ந்து ஒரு நிறைவான கவிதை சொல்லி சுதந்திரத்தின் பெருமையை சீரோடு காக்க வேண்டும் என்று நேரிய கருத்துக்களை நிறைவாக சொல்லி விரைவாக தன்னுடைய கவிதையை அரங்கேற்றம் செய்த நல்லாசிரியர், தூய தமிழ் பற்றாளர் முனைவர் சாமா மாசிலாமணி அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். கவிஞர் பாடலாசிரியர் கவிக்குமரன் அவர்கள் சிறந்த கவிஞர், ஒரு நல்ல பாடலாசிரியர். இன்றைய இளைய தலைமுறையினர் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் இன்றைக்கு வட்டார மொழியில் பாடல்களை, திரைப்பாடல்களை எழுதி கொண்டு சிறப்பு பெற்று வருபவர். பல்வேறு திரைப்படங்களில் பாடல் எழுத தொடங்கி அதற்கு
தொடர்ச்சியாக அந்த முயற்சியில் வெற்றி பெற்று வருபவர். ஒரு நிறைவான கவிஞராக, பாடலாசிரியராக தன்னை தகவமைத்துக் கொண்டவர். தமிழ் மீது தளராத பற்று கொண்டு உழைப்பவர். அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் திருவள்ளூர் மாவட்ட செயலாளராக நம்மோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருப்பவர். பல்வித ஆற்றலும் திறனும் கொண்ட கவிஞர் கவிக்குமரன் அவர்கள் கவிதை வழங்க அழைக்கிறேன். மீசை தாயாக விளங்குகின்ற அருந்தகைசால் திருமிகு ஐயா ஆவடியார் அவர்களின் தலைமைக்கு வணக்கம். இந்த குவைத்தினுடைய பயணத்திலே நல்ல கவியரங்குகளை நடாத்தி கொண்டும் அதற்கேற்ப நம்மளை நாம் சுதாரித்துக் கொண்டும் சுவாசிக்கின்ற, வாசிக்கின்ற, நேசிக்கின்ற இந்த தமிழ் என்பது நமக்கு எல்லோருக்கும் ஒரு உற்ற துணையாக, இணையாக விளங்குகின்றால் மிகையாகாது. இந்த நிலையிலே இந்திய வந்தனம் என்பது சந்தியா வந்தனம் போல இந்த இந்திய சுதந்திர திருநாட்டினுடைய சுதந்திர வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய ஆதங்கத்தை சற்றே வெளியிடுகின்றேன். தொட்டுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் எட்டி தள்ளப்படுகின்றன. எட்டி தள்ளப்படுகின்ற விஷயங்கள் அனைத்தும் தொட்டுக்கொள்ளப்படுகின்றன. ஐயா அவர்கள் முன்னர் சொன்னது போல இந்த நிகழ்விலே இந்தியா என்ற இந்த நாணயத்துக்கு இரு பக்கங்களாக ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்பது ஒரு பக்கமாக, பேரானந்த சுரண்டர்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பது இன்னொரு பக்கமாக. ஆக அரைவேக்காட்டு அரசியல் தரங்கள் ஏற்படக்கூடிய அல்லல்களை நாம் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். உன்னிப்பாக வருகின்றேன் கவிதைக்கு. பாரதியிலே பாரதத்தின் பெருமை காத்திடும், பண்பாட்டின் முன்னேற்றம் பெற்ற சுதந்திரம், வேரினிலே வாழ்கின்ற தாவர நிலையில் ஒற்றுமையாய் வென்றெடுத்த இந்திய சுதந்திரம், தேரினிலே கொடியசைய தெய்வ ஊர்வலம், தேரினிலே கொடியசைய தெய்வ ஊர்வலம், தியாகிகள் சிறை நிரம்ப அடக்கும் முறைகள், கூறினிலே மின்னுகின்ற வாளை போல கேடுகட்ட வெள்ளையர் போராட்டத்தில், கூறினிலே மின்னுகின்ற வாளை போல கேடுகட்ட வெள்ளையர் போராட்டத்தில், நாடு விட்டு ஓடினரே நமக்கு வெற்றி, நள்ளிரவில் நாம் பெற்ற நற்சுதந்திரத்தால், கூடு விட்டு கூடுவாயும் வித்தை அல்ல, கூடு விட்டு கூடுவாயும் வித்தை அல்ல, வீடு விட்டு உறவு விட்டு தியாகம் புரிந்த கோடு போன்ற குணத்தாரால் நமது தாயகம், வீடு விட்டு உறவு விட்டு தியாகம் புரிந்த கோடு போன்ற குணத்தாரால் நமது தாயகம், காசினியில் மாசிலாத சிறப்பு ஆலயம், வீடு நடை போடுகின்றோம் வீடிலா புகழ், வீடு நடை போடுகின்றோம் வீடிலா புகழ், பாடுகின்றோம் பாரதியின் பெருமித பாட்டை, பாடுகின்றோம் பாரதியின் பெருமித பாட்டை, ஆண்டாண்டு காலமாக அல்லல் பட்டு அடிமையாய் வாழ்ந்தபடி பரங்கியர் பிடியில் தானிருந்தோம் தவித்தபடி தினம் நலிந்தபடி, ஆண்டாண்டு காலமாக அல்லல் பட்டு அடிமையாய் வாழ்ந்தபடி பரங்கியர் பிடியில் தானிருந்தோம் தவித்தபடி தினம் நலிந்தபடி, தூண்டிட்ட ஊண்டிட்ட விடுதலை வேட்கை, தூண்டிட்ட ஊண்டிட்ட விடுதலை வேட்கை, வான் தொட்ட தீயாக வையம் வியக்க, வான் தொட்ட தீயாக வையம் வியக்க, விளைந்திட்ட மாப்புரட்சி பெற்ற சுதந்திரம், நாம் நிமிர்ந்து திமிர் வணக்கமுடன்தான், நாம் நிமிர்ந்து திமிர் வணக்கமுடன்தான், நாளிதில் நினைத்து பாடுகின்றோம், நாளிதில் நினைத்து பாடுகின்றோம் பேர் ஆனந்தமே. நன்றி, வணக்கம். நிமிர்ந்து நின்றால் நிலவை கூட தொட்டு விடலாம். நீண்ட தமிழுக்கு நிலையான நெறிகள் காட்டும் நேர்மை திண்மையோடு கவிக்குமரன் கருத்தாய் காலத்தை முடிந்தார். சுதந்திரம் என்பது சுருக்கி பார்க்காதீர்கள், நாம் சுருக்கி பார்த்தால் சுருண்டு போகும். சுடர்முகம் தூக்கினால் சூரியனையும் சுட்டெரிக்க முடியும் என்பதை சுவையாக சொன்னார். தன்மொழியில் சொல்லி தரமான சுதந்திரத்தை தாயகம் பெற வேண்டும் என்று விரைவான கவிதை சொல்லி வியக்க வைத்தார். வெல்லுகின்ற சொல்லெல்லாம்
சுதந்திரம்தான். சுதந்திரத்தின் சிறப்பே வெற்றிதான். நாம் வென்றால் சுதந்திர மனிதர்கள், வீழ்ந்தால் அடிமைகள். நாம் வீழாதிருப்போம், விடியலை பெறுவோம். விடியும் பொழுதுகள் சுதந்திரம். விடியும் பொழுதை நோக்கி விரைவாய் பயணம் செய்வோம் என்று பாடலாசிரியர் கவிஞர் கவிக்குமரன் வாங்காய் சொன்னார். பண்பட்ட மொழி சொன்ன பாடலாசிரியர் கவிக்குமரன் அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். திருநெல்வேலியிலிருந்து முனைவர் வைடூரி அம்மாள் அவர்கள் அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் தென்மண்டல அமைப்பாளராக செயல்பட்டுக் கொண்டிருப்பவர். அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் தமிழ் திறன் ஆய்வு நடுவத்தின் இயக்குநராக இருப்பவர். தென் மாவட்டங்களில் அனைத்திந்திய தமிழ் சங்கத்தை வழிபோடும் பொலிவோடும் நிலை பெறுவதற்கு தன்னுடைய நேரத்தையும் நினைப்பையும் முழுமையாக வழங்குபவர். சிறந்த கவிஞர், நல்ல ஆராய்ச்சியாளர், பல நூல்கள் எழுதி தமிழுக்கு பெருமை சேர்த்திருப்பவர். திருநெல்வேலி ராணி அண்ணா மகளிர் கல்லூரியில் தமிழ்துறை உதவி பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருப்பவர். ஆசிரிய பணியோடு தமிழ் பணியையும் முழுமையாக செய்து கொண்டிருக்கின்ற தமிழ் பற்றாளர் பேராசிரியர் முனைவர் வைடூரி அம்மாள் அவர்களை கவிதை வழங்க அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சொல்லால் தமிழை வெல்லும் சொல்லின் செல்வர் அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் தலைவர் கலைமாமணி ஐயா ஆவடியார் அவர்களை வணங்கி கவிதைக்குள் செல்கிறேன். ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். ஆம், ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். அகவை 18 ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்டார் குதிராம் போஸ். ஆங்கிலேய ஆயுத கடங்கை தூளாக்க ஆயுதமாய் மாறினார் சுந்தரலிங்கம். ராணுவம் பல அமைத்தார் சுபாஷ் சந்திர போஸ். வெள்ளையனே வெளியேறு கூக்குரலிட்டார் புலித்தேவன். சுயராஜ்யம் நமது பிறப்புரிமையாக்கினார் திலகர். தாய் மண்ணுக்கு தீங்கு வந்த போது தாய்மார்களும் பொங்கி எழுந்தனர். தாய் மண்ணுக்கு தீங்கு வந்த போது தாய்மார்களும் பொங்கி எழுந்தனர். முதல் பெண் போராளியாய் வேலு நாச்சியார், வெள்ளையனை எதிர்த்த ஜான்சி ராணி, பாட்டால் புரட்சி செய்த பாரதி, பாரதத்திற்கு சுதந்திரம் பெற்றுத்தந்த மகாத்மா காந்தி. பாட்டால் புரட்சி செய்த பாரதி, பாரதத்திற்கு சுதந்திரம் பெற்றுத்தந்த மகாத்மா காந்தி. இப்படி மூலை முடுக்கெல்லாம் வந்த தியாகமே ஆனந்த சுதந்திரம் அடைந்திட காரணமே. இப்படி மூலை முடுக்கெல்லாம் வந்த தியாகமே ஆனந்த சுதந்திரம் அடைந்த காரணமே. பரங்கியனை ஓட்டிவிட்டோம், பாரதத்தை வென்றுவிட்டோம். இன்று திசை அனைத்தும் வீசுது சுதந்திர காற்று. அது நம் முன்னோர்தம் சுவாச மூச்சு. அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஆங்கிலேயரின் அடக்குமுறைகளை தடுக்க மிடுக்கோடு நின்ற வீர மறவர்களின் வெற்றி வரலாற்றை வைடூரி அம்மாள் வரிசையாக சொன்னார். அகிம்சை மட்டும் ஆங்கிலேயரை அடக்கவில்லை. ஆவேசம் கொண்ட இளைஞர்களின் ஆத்திரமூட்டும் அடக்குமுறையை அவர்கள் பாணியிலே எதிர்த்து நின்ற மிடுக்கு நடைகளும் தான் ஆங்கிலேயரை அதிர வைத்தது. அன்னை நாட்டுக்கு சுதந்திரத்தை ஈட்டி தந்ததென்று அந்த தியாகத்தை போற்றி அவர்கள் தந்த வீரத்தை காப்போம். அடங்கி கிடப்பதல்ல சுதந்திரம், ஆர்த்தெடுவதுதான் சுதந்திரம் என்று அழகாக சொல்லி மகிழ்ந்தார். அழகான தமிழால் ஆணித்தரமான கருத்துக்களை நிறைவாக சொன்ன முனைவர் பேராசிரியர் வைடூரி அம்மாள் அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அந்தியருக்கு வைத்தோம் விரட்சி, அடைந்தோம் சுதந்திர புரட்சி. உதிரத்தை கொடுத்தார் சிலர், உயிரையும் கொடுத்தார் பலர். கவியால் வீரக்கணல் மூட்டினார் சிலர், கருத்தால் உரை வீசினார் பலர். ஓராண்டா ஈராண்டா இல்லை பல ஆண்டு போராடி பெற்றோம் சுதந்திரம். தள்ளாத வயதிலும் தாத்தா காந்தி அகிம்சையே சுதந்திர வழி என்றார்.
நித்தம் நித்தம் இதனை மனதில் வைப்போம். நீ நான் என்ற பாகுபாடை ஒழிப்போம். சத்தியத்தின் பாதை நடப்போம். சாதி மத பேதத்தை ஒழிப்போம். ஒற்றுமையை உலகிற்கு போதிப்போம். உயிர்களிடத்தில் அன்பினை விதைப்போம். அல்லல் பட்டு அடிமைப்பட்டு வாழ்ந்த நாம் இன்று ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். அன்பாலே என்றும் உலகை வெல்வோம். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தாத்தா தந்த சுதந்திரத்தை தாத்தா என்று கேட்டு தளிர்மொழியால் கவிதை சொன்னார் செல்வன் விஜயபாரதி. கருத்தாய் காத்து நிறுத்தினால்தான் சுதந்திரம். சுதந்திரத்தின் சீர்மை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். தாத்தாவின் சொத்து பேரனுக்கு என்பார்கள். எனவே தாத்தா தந்ததை பேரன் மகிழ்ச்சியோடு சொன்னார். பேரனை வாழ்த்துவோம். பெரும் புகழ் பெற்று தமிழுக்கு தக்க மனிதனாக மாற வேண்டும். சிறந்த கவிஞனாக, பேச்சாளனாக, தமிழனாக உயர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். திருவள்ளூரிலிருந்து பவானி அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை தெளிவாக சொல்லுகின்ற திண்மை பெற்றவர், எழிலோடு சொல்கின்ற ஆற்றல் பெற்றவர், அனைத்திந்திய தமிழ் சங்கத்தில் இணைந்து நம்மோடு பணியாற்றி கொண்டிருப்பவர், திருவள்ளூர் மாவட்ட அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் இணை செயலாளராக திறம்பட பணியாற்றி கொண்டிருப்பவர் கவிமாமணி பவானி அவர்களை கவிதை வழங்க அழைக்கிறேன். இதன் தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரு இரண்டும் மாறி பழிமிகுந்து இழிவுற்றாலும் விதந்தரு கோடி அண்ணல் விளைந்தென்னை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே என்று மகாகவி பாரதியின் பாடல் வரிகளோடு அன்னை தமிழை வணங்கி ஐயன் திருவள்ளுவரை தொழுது அனைத்திந்திய தமிழ்ச்சங்க தலைவர் ஆவடிக்குமார் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் முதற்கண் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். ஆம், ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். அகிம்சையினால் இதை முயன்று பெற்றோம். கூனி இருந்தவர் நிமிர்ந்து விட்டோம். நம் நாட்டு வாஞ்சி துரையை சுட்டார். நாட்டில் அனைவரும் வீரம் பெற்றார். யுத்தம் புரிந்திட படைபல கண்டனர். உயிரையும் தந்திட நம்மவர் வந்தனர். உத்தமர் காந்தி வழியினில் நின்றோம். ஒத்துழையாமை இயக்கம் கண்டோம். சத்தியாகிரகம் வலுத்ததம்மா, சத்தியம் இங்கே ஜெயித்ததம்மா. எத்தனை தியாகியர் என்று நினைப்போம். ஏற்றிய தேசிய கொடியை துதிப்போம். ஆனந்த சுதந்திரமும் பூரிக்குதம்மா. அன்று தியாகிகள் உயிர் நீத்ததாலே இன்று நம்மில் மகிழ்ச்சி கலைப்பில் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். அடிமை வாழ்வதனை அகற்றிவிட்டோம். தியாகிகளின் தியாகத்தால் கிடைத்ததுவே சுதந்திரம். அகிம்சையால் போராடி பெற்ற சுதந்திரம் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தால் அன்று செயலிழந்து போனது பாரதம். வியாபாரத்திற்கு வந்தவர்கள் பாரதத்தை அடிமையாக்கிட ஒற்றுமையின்மையை கண்டே நம்மை அடிமையாக்கினர். இன்று இந்நிலை மாறிடவே கிடைத்ததுவே சுதந்திரம். விவசாயத்தை பெருக்கிடவும் உற்பத்தியை உயர்த்திடவும் தன்னிகரற்ற நிறைவை கண்டிடவே சுதந்திரம். சாதி சமய வேறுபாடுகளை களைந்து இனம் மொழியை அறவே அகற்றிட வீறு கொண்டு எழுந்திடுவோம். ஒற்றுமையுடன் செயல்படுவோம். இனி இது போன்ற அடிமைத்தனத்தை தகர்த்தெறிவோம். பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம். அனைவரும் சமம் என்ற நிலையை உருவாக்குவோம். ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். அடிமை வாழ்வதனை அகற்றிவிட்டோம். வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். அன்பு சகோதரி து. பவானி, திருவள்ளூர். ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். அனைவருக்கும் அதை கொண்டு சேர்ப்போம் என்று தெளிவான கருத்துக்களை நிறைவாக சொல்லி சுதந்திரத்தின் சீர்மையை கொண்டாடும் மேன்மையை கவிமாமணி து. பவானி அவர்கள் அவருக்கே உரித்தான தன்னடக்கத்தோடு நல்ல கவிதைகளை சொல்லி மகிழ்ந்தார். சுதந்திரம் போற்றும் சுந்தர கவிஞர் து. பவானி அவர்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். விருதாச்சலத்திலிருந்து முனைவர் பேராசிரியர் அரங்க சக்திவேல் அவர்கள் சிறந்த கவிஞர், நல்ல இலக்கியவாதி,
ஆய்வறிஞர், பேச்சாளர், ஆர்வமிக்க தமிழ் தொண்டர், ஆளுமை மிக்க செயற்பாட்டாளர் என்று பல்வேறு திறமைகளை தன்னகத்தே கொண்டு பேராசிரியர் பணியையும் சிறப்பாக செய்து சிறப்பு பெற்றிருப்பவர். அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் தமிழ்திறன் ஆய்வு நடுவத்தின் இயக்குனராக பொறுப்பேற்று திறம்பட பணியாற்ற முனைந்திருப்பவர் பேராசிரியர் முனைவர் அரங்க சக்திவேல் அவர்களை கவிதை வழங்க அழைக்கிறேன். அன்னை தமிழுக்கும் சொல்லின் செல்வர் ஐயா அவர்களுக்கும் தமிழ் சான்றோர் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதையின் தலைப்பு ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். வலம் வரும் காற்றெல்லாம் நலங்கள் பல தருகிறதே, அதனால் நாங்கள் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். தவழுகின்ற மேகங்கள் எங்களின் தாகங்களை தீர்க்கிறதே, அதனால் நாங்கள் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். நிலமகள் தரிசாகாமல் தங்களது பிள்ளைகளுக்கு வளங்களாய் பலவற்றை வழங்கி மக்களின் பசியாற்றுகிறாள், அதனால் நாங்கள் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். கல்வி பயில வழிகாட்டி எங்கள் அறிவு பசிக்கு விருந்தளித்து ஆயிரம் ஆசிரியர்கள் சேவை புரிகின்றனர், அதனால் நாங்கள் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். பட்டங்கள் ஆள்வதிலும் சட்டங்கள் செய்வதிலும் எங்களது தேசத்தின் பெண்மணிகள் பொன்மணிகளாய் மகத்தான சாதனை புரிகின்றனர், அதனால் நாங்கள் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். இயற்கை எங்களுக்கு இன்னும் இலவசமாக கவசமாக காத்து நிற்கிறது, அதனால் நாங்கள் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். ஊரடங்குகள் எங்களது ஊரை அடக்கினாலும் உள்ளங்களில் சகோதரத்துவம் பெருகி பாய்ந்து கொண்டுதான் இருக்கிறது, அதனால் நாங்கள் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். இலை பழுத்து விழுந்தாலும் மீண்டும் பிறந்தே இதமளித்து வருகிறதே, அதனால் நாங்கள் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். அக்கம் பக்கம் இருப்போருடன் போர்தனை தவிர்த்து மார்புக்குள் ஊறும் ஈரம் இன்னும் ஈரமாகவே தொடர்கிறதே, அதனால் நாங்கள் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். கொடிகள் பல இருந்தாலும் பாரத தேசம் என்னும் ஒரு வரிக்குள் ஒற்றுமையாக ஒரே குடைக்குள் வாழ்கிறோம், அதனால் நாங்கள் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். சுதந்திரத்தின் சுவையை அடைந்து விட்டோம். சுதந்திரம் என்பதே மன நிறைவை நாம் பெறுவதில் தான் இருக்கிறது என்பதை விரைவாக சொல்லி, சுதந்திரத்தின் சீர்மை என்பது நாம் பெற்ற உரிமையில் இருக்கிறது, அதை பயன்படுத்துகின்ற பெருமையில் இருக்கிறது என்று பல்வேறு செய்திகளை பேராசிரியர் முனைவர் அரங்க சக்திவேல் அவர்கள் அவருக்கே உரித்தான மொழியில் சொன்னார். சிறந்த கருத்துக்களை விரைவாக சொல்லி நிறைவாக கவிதை வடித்த பேராசிரியர் முனைவர் அரங்க சக்திவேல் அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அடுத்து கவிதை வழங்க நங்கை நல்லூரில் இருந்து கவிஞர் தாவா சாரதி அவர்கள். சிறந்த கவிஞர், ஆர்வமும் அக்கறையும் கொண்டு தொடர்ந்து தமிழ் பணி செய்து வருபவர். தன்னுடைய எண்ணங்களை கவிதைகளாக்கி அதற்கு அரங்கேற்றம் செய்கின்ற ஆர்வத்தோடு தன்னுடைய நேரத்தையும் நினைப்பையும் முழுமையாக செலவழித்துக் கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் கவிமாமணி தாவா சாரதி அவர்களை கவிதை வழங்க அழைக்கிறேன். எனக்கு நல் வாய்ப்பை தந்த சொல்லின் செல்வர் திரு ஆவடிக்குமார் ஐயா அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் எனது முதற்க நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து தொடர்கிறேன். சுதந்திரத்தை பெற்றுவிட்டோம், சத்தியத்தின் வெற்றியே, சக்தி ரூபம் பாரதம், பராசரத்தின் அன்னை, உரிமைக்காக ஏங்கினோம், உரிமையோடு வாழ்கிறோம், வீர தீரர் பொற்பதத்தை வீறு கொண்டு போற்றுவோம், விடுவு காலம் வந்ததே, இருண்ட காலம் போனதே, இடரும் இனி நீங்கியே, இனிமை எங்கும் ஓங்குமே, அண்டை நாட்டு பகைவரெல்லாம் சண்டை போட துடிக்கிறார், பண்டை நாடு நமது நாட்டை துண்டு போட நினைக்கிறார்,
அமைதி விரும்பும் பாரதம் அழிக்க நினைத்தால் பாதகம், அரவணைத்தால் பாரிலே ஆனந்தமே பாயுமே. விண்வெளியில் ஆராய்ச்சி, மண்முழுதும் பேர் அதிர்ச்சி, தன்னிறைவில் எழுச்சி, கண்டிடுவோம் வளர்ச்சி. தொற்று நோய்களை வேகமாக விரட்டினோம், வேகமான வளர்ச்சிகள் பெருமை பொங்க சேர்க்கிறோம். கனவு கண்ட பாரதி நினைப்பதெல்லாம் நடக்குதே, இன்னும் பல நன்மையெல்லாம் பாரதத்தில் நடக்குமே. உள்ளும் கூட நினைக்குமே பாரதத்தில் பிறக்கவே, புதுமையான பாரதத்தில் புத்துணர்ச்சி பெருகுமே. இன்னும் பல சொல்லவே என் இதயம் கூட விரும்புதே, எண்ணிறைந்த பெருமையுண்டு பாரதத்தை புகழவே, இனி பலருமுண்டு கூறவே நான் தலைவணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. தரமான தமிழெழுத்து நிறைவான கவிதை சொன்னார். சுதந்திரத்தின் சீர்மையை சுறுசுறுப்பாக பணியாற்றி நிறைவாக நிலைக்கின்ற சிறப்பான பணிகளை சீராக செய்தால் எல்லோருக்கும் சுதந்திரம் எந்நாளும் கிடைக்கும் என்று வெல்லும் வழி சொல்லி தாவா சாரதி அவர்கள் தக்க வழி சொன்னதற்காக அவரை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர், சிறந்த கவிஞர், நல்ல கருத்துக்களை நாள்தோறும் எழுதுகின்ற ஆற்றலை பெற்றவர். கருத்துக்களில் தெளிவும் அதை சொல்வதில் திறனும் கொண்டு சிறப்பான எழுத்துக்களால் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பவர். தமிழ் அமைப்புகளோடு இணக்கமாக இருந்து பல்வேறு பணிகளை தொடர்ச்சியாக செய்து வருபவர். அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் அனைத்து பணிகளிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு இணைந்து பணியாற்றி கொண்டிருப்பவர் கவிமாமணி உலகியநல்லூர் சே. கார்த்திகேயன் அவர்களை கவிதை வழங்க அழைக்கிறேன். சொல்லின் செல்வர் கலைமாமணி ஆவடியார் ஐயா உள்ளிட்ட அனைத்திந்திய தமிழ்ச்சங்க பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் இணைப்பிலே இணைந்திருக்கின்ற தமிழ் சான்றோர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். 8 திக்கும் சங்கடங்கள் பெருகிட்ட போதும் எந்நாடு தேசியத்தின் பன்மைத்துவத்தின் கட்டுடையா அதிகார மாநிலத்தின் பரப்பில் கழியற்றும் பேதமைகள் பூமிதனில் யாங்கும். தட்டுகின்ற பாதையிலே வளர்ச்சியுமே பெருக்கும், தராசாக நின்றிங்கே சமூக நீதி வளர்க்கும். பிட்டல்ல சிதைந்தோட அரசமைப்பின் பிடியில் பிணக்குகளும் பேசிடத்தான் முழுமையாக விலகும். அடைகாக்கும் காப்புறுதி எல்லையிலே வதங்கும், அழகான நெஞ்சத்தார் நாமிங்கே தூங்கும். படைநடுங்க ஆயுதத்தை பாதுகாப்பாய் பெருக்கி பயமேதும் கொள்ளாமல் தேசத்தை காப்போம். நடையழகில் பேணுகின்ற தமிழினை போல் நாமும் நாட்டையுமே சமத்துவத்தில் பூட்டுகின்ற வேறாய் தடையேதும் சொல்லாத தவறில்லாத வாதம் தருகின்ற சுதந்திரத்தை அடைந்திடவே பாடு. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பினையும் தந்தோம், அவரினையும் கரிக்கின்ற எழிதலும் தடுத்தோம். துடுப்பாக வெள்ளாடை மொட்டையுமே விடுத்தோம், துயில் கொள்ளும் பாலினத்தின் வேற்றுமையும் களைந்தோம். மடுவாக பெருக்கின்ற கல்வியினை தந்தோம், மக்களாட்சி ஆள்கின்ற ஒதுக்கீடும் மொழிந்தோம். படுக்கின்ற போகபொருளா இழிநிலையை கலைத்து பட்டுளியாய் பறக்கின்ற பாதையினை வகுத்தோம். ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம், அடையாதவர்களுக்கு அடைய செய்வோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் அம்மா தமிழ் பீடம் செயலாளர் தமிழ்த்தாரகை சுகந்தீனா அவர்கள் சிறந்த கவிஞராக, நல்ல எழுத்தாளராக அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு பணியாற்றி கொண்டிருப்பவர்.
தன்னுடைய கருத்துக்களை தெளிவாகவும் திட்பமாகவும் எடுத்து சொல்லுகின்ற ஆற்றலை பெற்றவர் கவிமாமணி தமிழ்த்தாரகை சுகந்தீனா அவர்களை கவிதை வழங்க அழைக்கிறேன். ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். ஆம், ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். இருப்பினும் எங்கே சுதந்திரம், எங்கே சுதந்திரம் என்று சுதந்திரத்தை தேடி அடைந்து கொண்டுதான் இருக்கிறோம். மனிதம் இழந்து மனிதன் தேடுவதே இன்று நம் சுதந்திரம். பெண்மை கலைந்து கற்பை போற்றுவதே இன்று நம் சுதந்திரம். காமத்தை வளர்த்து காதலை தேடுவதே இன்று நம் சுதந்திரம். இறைக்கே கையூட்டு கொடுத்து கோவிலில் புண்ணியம் தேடுவதே இன்று நம் சுதந்திரம். ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். ஆம், ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எது சுதந்திரம்? எம்மொழி பேசினாலும் இம்மொழி கற்றுக்கொள் என்பதுதான் இன்று நம் சுதந்திரம். காசு கொடுத்து கல்வியை பெறுவதுதான் இன்று நம் சுதந்திரம். மரத்தை வெட்டி நிழலை பெறுவதும் நிழத்தை விட்டு உணவை பெறுவதும் இன்று நம் சுதந்திரம். சாதி வளர்த்து சமத்துவம் பேசுவதும் இறை இழந்து ஆன்மீகம் பேசுவதும் தான் இன்று நம் சுதந்திரம். பழமை அழித்து புதுமை பேசுவதும் உறவுகள் மறந்து பாசம் தேடுவதும் இன்று நம் சுதந்திரம். இன்பம் இழந்து நிம்மதி தேடுவதும் மனசாட்சி தொலைத்து ஆன்மீகம் போற்றுவதும் தான் இன்று நம் சுதந்திரம். எது சுதந்திரம்? சுதந்திரத்தை தேடுவதுதான் இன்றைய சுதந்திரமாய் இருக்கிறது. எதில் சுதந்திரம் என்று எண்ணிடுவோம் நாம். அன்று ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்தோம். இன்று நமக்கு நாமே அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எதற்கெல்லாம் அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று உணராமலேயே அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். கை கட்டி வாய்ப்பொத்தி வேடிக்கை பார்த்து 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 தானே அன்று அடிமைப்பட்டோம். அன்று அகிம்சையை காத்ததெல்லாம் இன்று ஆணவத்தை பெருக்கத்தானா? கொலை, கொள்ளை, பாலியல் தொல்லை, ஊழல் கையூட்டு, ஊரெல்லாம் பொய்வேட்டு, மாணவன் கையில் கத்தி, மாணவி கையில் மது குப்பி, திருமணமில்லா பந்தம், திருத்தமில்லா சொந்தம், வருத்தம் தரும் வாழ்க்கை, வானவில் போன்றதொரு சேர்க்கை, உறவுகளின் உன்னதம் புரியா நிலை, பெயரளவில் மனிதம் பேசும் பெரும் பேச்சாளர்கள், ஊரறிய ஊழல் செய்யும் உத்தமர்கள், உள்ளம் மொத்தம் கரைபடிந்த வஞ்சகர்கள், நீதி எல்லாம் நேர்மைக்கு அல்ல, நாதியற்ற மாந்தருக்கும் அல்ல, நாற்றம் எடுத்த நயவஞ்சகருக்கு மட்டும்தான் இன்றைய நீதி. ஊற்றெடுக்கும் உணர்வுகள் தாண்டி காற்றடித்தால் பறந்துவிடும் காகிதத்திற்கே இன்றைய கடலளவு நீதி. குறை நீக்கி நிறை காண்க என்கிறார்கள். அதனால் மரியாதை நிமித்தம் வேறு வழியின்றி அமைதி காக்கின்றேன். ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். ஆம், ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரத்தின் தன்மையை தவறாக புரிந்து கொண்ட சமூகம் என்றோ ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவலைகளின் கண்காட்சி நடத்தினார் தமிழ்த்தாரகை சுகந்தீனா அவர்கள். எல்லோருக்கும் சுதந்திரம், நல்லவர்களுக்கு மட்டுமா, பொல்லாதவர்களுக்கும் சுதந்திரம் என்று ஒரு பொதுப்பட்டியல் நீட்டினார். சுதந்திரம் என்பது எடுப்பவருக்கு கிடைக்கிறது, எடுக்க முடியாதவர்களுக்கு அல்லது விரும்பாதவர்களுக்கு தடுக்கிறது என்பதுதான் சுகந்தீனாவின் சுருக்கமான செய்தியாக நான் பார்க்கிறேன். எடுக்காதது யார் குற்றம்? தடுக்காதது யார் குற்றம்? எடுக்கவும் தடுக்கவும் முடியவில்லை என்றால் நாம் சுதந்திரம் பெற்று என்ன பயன்? பெற்றதை காப்பது கடமை. அந்த கடமையை உணராத நாம் மடமையில் இருந்தால் சுதந்திரம் தேடி வருமா, தென்படுமா? இப்படி கேள்விகள் எண்ணில் வந்து நின்றன. எதுவும் நாம் எடுப்பதில் இருக்கிறது. நமக்கு உரியதை நாம் எடுப்பதில் தவறில்லை. மற்றவர்கள் வைத்திருப்பதை பிடுங்குவது குற்றம். நம்முடைய பொருளை நாம் எடுப்பதில் என்ன தவறு? அந்த தவறை நாம் செய்யாதது காரணமே தவிர நாம் எடுக்க முயற்சிக்க வேண்டும். ஒரு வெற்றிடம் வந்தால்
அந்த வெற்றிடத்தை காற்று நிரப்பும். எனவே வெற்றிடத்தை ஏற்படுத்தியது நாம். ஆனால் அந்த வெற்றிடத்தை இயற்கை விட்டு வைக்காது, அது காற்றால் நிரப்பி வைக்கும். எனவே வெற்றிடத்தை உருவாக்கியவர்கள் நாம் என்பதை நாம் உணர்ந்தால், அந்த வெற்றிடத்தை நாம் ஏற்படுத்தாமல் இருந்தால் காற்று அங்கே நுழைய முடியாது. எனவே எதையும் நாம் பெறாமல் விட்டுவிட்டு, பெறுகின்ற வழி தெரியாமல் தூங்கிவிட்டு, கிடைக்கவில்லை என்று நாம் புலம்புவது பொருத்தமானது தானா என்பதை கவிதை கேட்டபோது எனக்கு கருத்தாய் வந்தது. வந்த கருத்தை தந்ததற்காக தமிழ்த்தாரகை சுகந்தீனா அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். கவிதை என்பது கருத்துக்களை உருவாக்குவது, சிந்தனைகளை தூண்டுவது, மற்றவர்கள் எண்ணங்களில் மாற்றத்தை ஏற்படுத்துவது. எனவே அந்த வகையில் ஒரு சிறந்த கவிதை தந்ததற்காக சுதந்திரத்தின் சீர்மையை விட அதில் ஏற்பட்ட பாதிப்பை, அதில் ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டிருக்கின்ற, சுதந்திரத்தை எடுத்துக் கொண்டிருக்கின்ற சில செய்திகளை அவர் சொன்னார். அதற்காக அவரை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அடுத்து நிறைவாக இன்றைய அமர்வில் தொடர்ச்சியாக எடுத்து வைத்து நிறைவான கவிதைகளை வழங்கிய அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த உங்களுக்கும் நன்றி சொல்வதற்காக அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் கள்ளக்குறிச்சி மாவட்ட துணைத் தலைவர், சிறந்த தமிழ் பற்றாளர், பணியாளர், தொண்டாளர் என்று தான் கற்ற தமிழை மற்றவர்களுக்கும் கற்பிக்கின்ற ஆற்றலும் அறிவு நுட்பமும் கொண்டவர். தன்னுடைய கருத்துக்களை துணிவோடும் தூய்மையோடும் வெளிப்படுத்துகின்ற திண்மை பெற்றவர். அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் கள்ளக்குறிச்சி மாவட்ட துணைத் தலைவர் கவிமாமணி வளர்மதி செல்வி அவர்கள் இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளராக, இந்த நிகழ்ச்சியில் முழுமையாக அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவர் கவிமாமணி விஜயலட்சுமி அவர்களோடு இணைந்து பணியாற்றி இந்த நல்ல நிகழ்ச்சியை சிறப்பாக விடுதலை திருநாளை கொண்டாடுகின்ற வகையில் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்ற இந்த கவிதை அரங்கேற்றம் சிறப்பாக நடைபெறுவதற்கு பல்வேறு வழிகளிலெல்லாம் தங்களுடைய உழைப்பையும் நினைப்பையும் நேரத்தையும் ஒதுக்கி சிறப்பான செய்ததற்காக அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்ததற்காக நன்றி தெரிவித்து இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அனைவருக்கும், பணியாற்றிய அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கின்ற பணியை செய்வதற்காக அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் கள்ளக்குறிச்சி மாவட்ட துணைத் தலைவர் வளர்மதி செல்வி அவர்களை நன்றி உரை வழங்க அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நேரத்தில் செய்து முடிக்கும் செயல் காலத்தை வென்று நிற்கும் என்பார்கள். அப்படி முக்காலமும் எக்காலமும் இவர் தமிழ் தொண்டினை பாராட்டும் வகையில் தடம் வகுத்து தம் தடயத்தை பதித்துக் கொண்டிருக்கும் சொல்லின் செல்வர் கலை மாமணி ஆவடிக்குமார் ஐயா அவர்களுக்கு நாவார நன்றி நவிழ்கின்றேன். அடுத்து, இறைவனை சந்திக்க எவர் நாடுகிறாரோ அவரை சந்திக்க இறைவனும் நாடுகிறார் என்பார்கள். இறை பணியானாலும் சரி, தமிழ் பணியானாலும் சரி, பண்பாட்டுக்கும் பாராட்டுக்கும் உரியவர். வாழ்த்துரை வழங்கிய அம்மா தமிழ்பீட துணைத் தலைவர் சுப்புலட்சுமி அம்மாவிற்கு இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து, உளிபடாத கல் சிலையாவதில்லை, உழைப்பில்லாத கனவு நினைவாவதில்லை என்பார்கள். ஆம், ஐயாவின் கனவுகளை நினைவாக்க
நிழலாக இருந்து தொடர்ந்து கொண்டிருக்கும் அனைத்திந்திய சங்க செயலாளர் நிறைமதி அவர்களுக்கு நிறைவான அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எது தேவை என்று தீர்மானிக்க மனம், வழிவகுக்க அறிவு, செய்து முடிக்க கை என்று செயலாற்றிய ஒருங்கிணைப்பாளரும் அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர் விஜயலட்சுமி அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்த்திறன் ஆய்வு நடுவர் இயக்குனர் முனைவர் ச. மணிமேகலா அவர்களுக்கு மகிழ்வான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிக்களத்தில் இந்திய நாட்டின் பெருமைகளை மூவண்ண கொடியில் ஒளிரவிட்ட அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நெகிழ்வான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த ஐயாவிற்கு நன்றி பாராட்டி இடம் சார்கின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் வணக்கம் உறவுகளே. நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சீங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்றதோட மட்டும் இல்லாம உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரையும் மறக்காம பண்ண சொல்லுங்க. தமிழிலக்கியம் சார்ந்த இது போன்ற தரமான பதிவுகளை நீங்கள் விரும்பும் போதெல்லாம் உங்கள் கைபேசியிலேயே கண்டு மகிழ எப்போதும் இணைந்திருங்கள் உங்கள் கழக முரசு தமிழ் காட்சி ஊடகத்தில். மீண்டும் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.